அதனாலதான் வரம கல்யாணத்துக்கு ஒதுக்க மாட்டேங்கிறான். வேணும் அவன் கண்ணு முன்னாடியே நடவாட வேண்டாமா? இந்த சூழ்நிலையை தவிர்க்கணும்னா நாம இங்க இருக்க கூடாது. அப்படி இல்லன்னா வரம கொஞ்ச நாள் நம்மள தேடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சென்னையில நம்ம ஏற்கனவே இருந்த ஏரியாவுல ஒரு வீடு கூட வாங்க. ஏன் இளவதி இல்லாம தயவு செஞ்சு எனக்காக வாங்கம்மா. அங்க போய் ஏதாவது ஒரு வேலை வரலாம். முதல்ல இங்க இருந்து போயிடும். அப்புறம் எதா இருந்தாலும் அங்க போய் யோசிப்போம். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இளமதி என்ன பேசிட்டு வேற எப்படி பேச சொல்ற நர்மதா? நீ எனக்கு ரொம்ப க்ளோஸ் நினைச்சிருந்த. ஆனா உனக்கு வரமனை நான் லவ் பண்றேன்னு சந்தேகம் வருது. அப்போ வரமன் இருக்காதா? இல்ல இல்ல வரமனை ரொம்ப நல்லவன். உனக்காக இவ்வளவு தூரம் மாறி இருக்காரு. அந்த நப்பாசையில தான் உனக்கு ஒரு நல்லது நடக்காதுன்னு நான் ஆசைப்பட்டேன். மாறி கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. வரமன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்னமா அவன் இப்ப சொன்னதெல்லாம் கேட்டு உடனே சுயமா வாழ்த்துக்கலாமா? ஏமா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன பேசுறீங்க? திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன். என் அசோக் தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. இன்னொரு கல்யாணம்ங்கிறது என் வாழ்க்கையிலேயே இல்ல. இனிமே தயவு செஞ்சு அதை பேசாதீங்க. கிளம்புங்க. வரமாட்டீங்கல்ல? தெரியும் உங்க வயதுல பிறந்து போறாரா? வர நிமிஷமே வந்துருவீங்கல்ல? நான் அவங்க மருமக தானே. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே உன் மருமகளை பார்த்தே இல்ல. எப்பவுமே உன்னை என் மகளா தான் பாத்திருக்கேன். என்ன நாங்க 2 பேரும் ஓட வரோம் அவ்வளவுதானே? எங்க கிளம்பு போலாம். என்ன கதை நீயே சேர்க்கிட்டு? இல்ல போலாம். நான் முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்ய நீங்க 2 கிளம்பாதுன்னு பறக்கணும். கிளம்புதே நர்மதா. எக்காரணத்தோட வரமன் கிட்ட மட்டும் நாங்க எங்க போறோம் என்ன பண்றோம்னு தயவு செஞ்சு சொல்லாத. இப்போதைக்கு நாங்க போனது கூட சொல்லாத நர்மதா. என்ன இல்ல மதிக்கு ஒரு முடிவு